அண்மை செய்தி, விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரவணன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அவர்கள் களம் காண்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா அவர்கள் போட்டியிட இருக்கிறார். மும்முனை போட்டி நிலவக்கூடிய இந்த தொகுதியில் அதிமுக தற்போது வரை இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் சரியாக 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 2,37,031 வாக்காளர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 1,16,000 பேர், 962 பேரும், 1,20,040 பேரும் பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மாற்றுப் பலனத்தவர்களை பொறுத்தவரை 29 பேர் இருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்காக சட்டப்பேரவை தேர்தல் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது 276 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் 41 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றம் நிறைந்தவையாகவும் 3 வாக்குப்பதிவு மையங்கள் மிகவும் பதற்றம் நிறைந்தவையாக காணப்படக்கூடிய நிலையில் இங்கு மட்டும் மைக்ரோ அப்சர்வர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் இணையவழி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்து நிகழ்வுகளையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பார்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களிலும் 552 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் 2 இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 276 கட்டுப்பாட்டு கருவிகள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் வகையில் வாக்கு ஒப்புகை சீட்டு விவிபேட் கருவிகளும் 276 கருவிகளும் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீண்ட வரிசையில் என்று பெரும்பாலான வாக்காளர்கள் தற்பொழுது தங்களை ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வாக்களிக்க தயாராகி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 1355 பணியாளர்கள் இந்த தேர்தலில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினீஸ்வரவணன்.